ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். அதுக்கு ராகி சேமியா, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தண்ணி திளப்பிச்சு வச்சுருந்தது, எண்ணெய். வாங்கோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அதை நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு சேமியாவை கொட்டி ஒரு வதக்கணும். அதையும் வதக்கினதுக்கப்புறம் இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு உப்பு போட்டுக்கணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் இது இட்லி குக்கரில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்து அப்புறமா உப்புமா பண்ணுவாள். பட் இது மாதிரி கூட பண்ணால் நல்லாயிருக்கும். இது எனக்கு நல்லா வெந்து வந்துடுத்து. நான் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு இலக்கி அடுப்பை நிறுத்திட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கோ, சூப்பராக வரும், நல்லா இருக்கும். இதுக்கு தயிர் தொட்டுண்டா நல்லாயிருக்கும், ஊறுகாய் தொட்டுண்டா நல்லாயிருக்கும். இல்லையா தேங்காய் சட்னி ஏதாவது மைல்டாக இருக்கிறது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. Thank you for watching. Subscribe.